ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படுது. மலேரியா அப்படிங்கிறது கொசு மூலமாக பரவுற ஒரு ஒட்டுண்ணி. இது ஃபீமேல் அனாபிலிஸ் அப்படிங்கிற ஒரு கொசு மூலமாக தான் பரவுது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நபரை இந்த கொசு கடிக்கிறதன் மூலமாக 10 to 15 நாட்களுக்குள்ள அறிகுறி தோன்றும். கிட்டத்தட்ட இதனால 7 லட்சம் மக்கள் இறந்து போறாங்க. 3.3 பில்லியன் மக்கள் இதனால பாதிப்படைகிறாங்க. ஒவ்வொரு 60 வினாடிக்கும் ஒரு குழந்தை இறந்து போறதாகவும் சொல்லப்படுது. இதோட அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, குளிர்காய்ச்சல், உடம்பு வலி, உடம்பு நடுக்கம், வியர்வையுடன் கூடிய தலைவலி, வாந்தி, தொண்டை புண், இந்த மாதிரி அறிகுறிகள் தோன்றும். இரத்த பரிசோதனை மூலமாக தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இது எதனால் பரவுது? பொதுவாக நீர் தேங்கி இருக்கிற இடத்துல தான் கொசு பெருக ஆரம்பிக்கும். நீர் தேக்கத்தை கட்டுப்படுத்தணும். கொசு வலைகளை பயன்படுத்தலாம். வாரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தொட்டிகளை சுத்தம் செய்யணும். இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். ஒரு முறை மலேரியா வந்துருச்சு அப்படின்னா 1 வருஷத்துக்கும் மருத்துவ கண்காணிப்பிலே இருக்கணும். உரிய மாத்திரைகளை உட்கொள்ளணும்.